நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ, சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். வீடியோ வாணிபேட்லேருந்து என் நம்பர் ஒருத்தர் அனுப்புனாருங்க. ஒரு 2-3 மாதம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது. ஜோதி தான் ஒன்றும் பார்க்க முடியல, அதுதான் கேட்டுங்க, வேற இல்லை. உங்க பேர் என்ன, ராவணனா? ராவணன். என்ன கமெண்ட் நிறைய போட்டு விட்டுட்டே இருக்கீங்க? உங்க மேல ஒரு பற்று வந்துடுங்க, வேற இல்லை, கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை. ரைட்டு. நீங்க இப்ப ஏற்கனவே ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணீங்களா? ஆமாங்க, பல முறை பண்ணிக்கிறேன். எப்ப பண்ணீங்க, ட்ரை பண்ணீங்க? டெய்லி தான் பண்ணுறேன். டெய்லியும் சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்து திறந்தள்ளி வேலைக்கு வந்து. அப்படியா? சரி சரி, பரவாயில்ல. நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி ஆகுதுன்னு தெரியல. அதான் இன்னைக்கு தான் பார்த்து சரி பண்ண. திருப்பி அந்த இதில் பார்த்து நம்பர் பார்த்து போட்டேன். கரெக்டாக வந்துச்சுங்க. நன்றிங்க ஐயா. சரி. வாணிபேட்லேருந்து அசோக் ராஜன், அவரு ஆன்மீகத்தில் இருந்தார். அவரு பார்த்துட்டு பாருங்கண்ணா அப்படின்னாரு. அன்னிலிருந்து பார்த்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்குது. அதான் சந்தோஷமா இருக்குது. அது என்னன்னா ரொம்ப ஒரு டெக்னிக் தான். ரொம்ப ஒரு நுணுக்கமா போகும்போது எல்லாமே ஈஸியா ஆயிடுங்க. என்ன ஒரு விஷயம்னா, என்ன பிரச்சனை ஆகுதுன்னா மக்களுக்கு பொதுவா நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகுறதுக்கு காரணமே பொதுவா எல்லாத்துக்குமே அந்த நான் சொல்ற டெக்னிக்கல். எனக்கே அது ஒரு சிரமம் தானே. எனக்கு 100 பல சிரமங்கள் இப்ப போராட்டங்கள் இருந்ததுனாலதான் நான் போராடி கண்டுபிடிச்சேன். அத நான் மக்களுக்கு சொல்றேன். அதையும் அவங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டாதான் அது போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம நிறைய பேர் முயற்சி சரியா பண்ணாமையே வருத்தப்படுறாங்க. அது ஃபாலோ பண்ண முடியாம ஓடிடுறாங்க. என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பஸ் பாடி கட்டுறீங்க, லாரி பாடி கட்டுறீங்க, ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, கத்துக்கிட்டீங்க எல்லாமே. அப்ப போய் அந்த வேலையை செஞ்சாதானே அந்த பஸ் பாடி லாரி பாடி கட்ட முடியும். எனக்கு பஸ் பாடி கட்ட தெரியும், லாரி பாடி கட்ட தெரியும்னா போய் அது 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் நான் அழகா உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியும்னு படுத்திருந்தாக்கா பஸ் பாடி கட்டிட முடியுமா? முடியாது. அது மாதிரி நம்ம அதை என்ன சொல்றோமோ அது மாதிரி தொடர்ந்து செயல்படுத்தும் போதுதான் அதோடைய பலனை பார்க்க முடியும். உதாரணமா ஒன்னு சொல்றேன் கேளுங்க, ஈஸியா, ரொம்ப ஈஸியா. இப்ப சாமியோட அந்த நினைவுல இருந்துகிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டு நான் கேக்குறேன்ப்பா, நான் நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் அப்படிங்கும் போது போகும்போது உங்களுக்கு ஈஸியா வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதை விட்டுட்டு நீங்க அவரு பேச்சு, அவரு காது, அவருடைய வாய்ஸ், சிவன் என்ன சொல்றாருன்னு அதை கேட்காம நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இப்ப நான் என்ன சொல்றேங்கிறதையும் இப்ப குருவா ஏத்துக்கிறாங்க சில பேர். குருன்னா ஒரு ஆசிரியர், அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒரு டெக்னிக். அதை செய்யாம அதை பிடிச்சிட்டு அதே மாதிரி செய்யாம நீங்க உங்க சௌகரியத்துக்கு ஏதோ ஒரு புரிஞ்சுக்கிட்டு அப்படி செய்யும் போது எப்படி ரிசல்ட் வரும்? அதே மாதிரி இப்ப சிவன்கிட்ட கீழ்படிஞ்சு சிவனை நினைக்கிறோம், தெய்வமா இருக்கிறாரு, எல்லாமா இருக்கிறாரு, குருவாரு, எல்லாமே அவர் தான். அப்படிங்கும் போது ஐயா இந்த மாதிரி இது செய்யலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி இடத்துக்கு போறேன் நீங்க பாதுகாத்துங்கன்னு சொல்லிட்டு போகணும். இப்படி எதையுமே ஃபாலோ பண்ணாம அவர் சொல்றதே கேட்காம ஏதாவது செய்யறது, அவங்க விருப்பத்துக்கெல்லாம் ஆசைப்படிலாம் செஞ்சுட்டு எனக்கு நஷ்டமாயிருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப எனக்கும் அதேதான். நான் ஒரு இதை செய்யட்டுமா வேணாமன்னு கேட்டேன். ஏன்னா கேட்காம செய்யக்கூடாது. ஏன்னா முக்கியமான செய்யும் போது முதலீடு போட்டிருப்போம், நிறைய உழைப்பு அதுக்கு தேவைப்படும், நிறைய முயற்சி பண்றோம். அப்படிங்கும்போது அவர் கேட்டுதான் செய்யணும். இது செய்யலாமா வேண்டாமாப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அவர் வேண்டாங்கிறாரு, செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் செய்ய சொல்றத நம்ம செய்யறோம். அப்படிங்கும்போது நமக்கு அது பெனிஃபிட், லாபம் கிடைச்சிருது. ரொம்ப ரொம்ப ஈஸியா, கஷ்டமே இல்ல, சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம பாட்டுக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு காரியம் செய்யும் போது அதுக்கு பொருள் நஷ்டமாயிடும். பொருள் நஷ்டமாயி நிறைய உழைப்பு எல்லாம் வேஸ்டா போயிடும், லாபமே வராது. இதுதான் கூட பண செலவு எல்லாம் எதுவும் அதிகமா நீங்க காமிக்க மாட்டேன்றீங்க. அதெல்லாம் சந்தோஷம். நிறைய ஆன்மீகத்தில் நிறைய வளருவாங்க ஐயா. அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு, இதனுடைய நீங்க கட்டுற வழிகாட்டுதல் சித்தர் செய்யற இதை சாதாரண சொல்லி கொடுக்கறது, சாதாரண வேலை இல்லம்மா. இங்க ஈஸியா போறதுதான் மக்கள் கஷ்டமா மாத்தி விடுறாங்க. எல்லாருமே குழப்பி விட்டு ஈஸியா போறது. அவரை பிடிச்சிட்டு 100 போ, அவரை பிடிச்சுக்கோ, அவர் நினைச்சுக்கிட்டு
ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் நீங்க அவரை முக்கியமா நினைச்சு அவரா மாறுற, அவருதான் நம்ம 2 ஒண்ணுதான் நினைக்கிறேன். தியானம் பண்ற இந்த சிவம் நம்ம தான், சிவம்ங்கிறது நம்ம தான், அதெல்லாம் ஒன்னாதான் இருக்கு. இப்போ ஒரு ஒன்னாதான் இருக்குன்னு நம்ம தியானம் பண்றோம். சிவம் நம்ம தான் தியானம் பண்றோம். அந்த வானமண்டலத்துல இருக்க சிவம் நம்ம தான் அப்படின்ட்டு நம்ம தியானம் பண்றோம். ஒரு 10 நிமிஷம் பண்ணா கூட போதும். காலையில 10 நிமிஷம் பண்ணி நைட்டு 12:49 எழுந்துடுறீங்க. கரெக்டா 2 மணி வரையும் செய்றீங்க. ஒண்ணு தப்பு ஒண்ணு இல்லைங்க. நீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு விருப்பமோ செய்யுங்க. சில பேர் இப்ப ஒரு மாசமா ஒரு பாப்பா என்ன சொல்லுது, நான் 10 நிமிஷம் தான் உட்காந்தேன், ஆனா எனக்கு இப்ப அதுக்கு முன்னாடி தியானம் பண்ணவே முடியல. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பாப்பாவுக்கு தியானமே பண்ண முடியல. இப்ப பண்ண முயற்சி பண்ணிருக்குது, 10 நிமிஷம் கூட பண்ணவே முடியல. தியானமே சுத்தமா பண்ண முடியாத ஒரு போராடி இருந்திருக்குது. நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம்னு உட்காந்தாக்கா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சான். நேரம் போறதே தெரியல. அப்படியே ஈஸியா அதுலயே ரொம்ப அப்படியே லைட்ஸ் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாசம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்லுது, ஒரு வாரமா என்ன சொல்லுதுன்னா, நைட்டு 10 நிமிஷம் பண்றேன், காலையில 10 நிமிஷம் பண்றேன், எனக்கு கரெக்டா பண்ணிடுறேன்ப்பா, எனக்கு திருப்தியா இருக்கு, 10 நிமிஷம் பண்ணாவே எனக்கு திருப்தியா இருக்கு, நான் போதும்னு பண்ணிடுறேன், நாள் முழுவதும் அவர் பக்கத்துல இருக்காரு நினைச்சுட்டு எல்லா வேலையும் செய்யறேன், அதே மாதிரி நிறைய வருமானம் வருது, நிறைய வேலை வாய்ப்பு வருது, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு சொல்லுச்சு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுச்சு. வீடியோ போட்டிருந்தீங்க இன்னைக்கு ஒண்ணு போட்டிருந்தீங்க. அது ஏதோ மென்டல் மாதிரி பேசுறது. இல்ல அவங்க ஒரு ஞானத்துல இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க அந்த பாயிண்ட் அந்த டெக்னிக் தெரியாம குறுக்கடியா எங்கேயோ இருக்கிறாரு, நான் நினைக்கிறேன் என்னை சிவன் கஷ்டப்படுத்துறாரு அப்படி நினைச்சுக்கிச்சு. சிவன் தான் நம்மளை கஷ்டப்படுத்துறாரு அல்லது ஊழ்வனை கஷ்டப்படுத்துது அப்படின்ட்டு அது சொல்லுது. அது என்ன உண்மைனா, இப்ப நம்ம எல்லாருமே மாயா கிட்ட தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கோவப்படுறாங்க, எல்லாருமே தாறுமாறா செக்ஸ் சிந்தனை பண்றாங்க, எல்லாருமே இந்த செக்ஸ் சிந்தனை தான் வந்துடும். அவங்க பாக்குற இடமெல்லாம் செக்ஸ் சிந்தனை பண்ணுவாங்க, அது ஏதாவது யாராவது சொல்லிட்டா கோவப்படுவாங்க. இப்படி அடிக்கடி கோவப்படுறது, அடிக்கடி செக்ஸ் சிந்தனையிலே இருப்பாங்க. அப்ப அந்த மாயா இப்படி தான் இருக்காங்க. அந்த பணத்தை ஆசை குறுக்கோடியில போகணும், ஒரு தாறுமாறா இருப்பாங்க, ஒரு ஒழுங்கே இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஒழுங்கே இருக்காது. அதுதான் மாயாவின் பிடினா அதான். அப்படி இருக்கும்போது மாயா அவங்கள ஒண்ணும் செய்யாது. இந்த ரகசியங்களும் மக்களுக்கு தெரியாது, அது ஆன்மீக வந்தவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அந்த மாயா அவங்கள ஒண்ணுமே செய்யாது. அவங்க தாறுமாறா இருக்காங்களே, ஒழுங்கு இல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. திடீர்னு ஒரு நேர பாரம் வந்ததுன்னா டப்புன்னு காலி ஆயிடுவாங்க, முடிஞ்சு போயிடுவாங்க கதை. அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம சிவன்கிட்ட வரணும், சிவன்கிட்ட வந்துட்டு சிவனை தியானம் பண்றாங்க. அப்படிங்கும்போது சிவனை தியானம் பண்ணவே அது விடாது. இப்ப அந்த அம்மா தானே சொல்லுது, அந்த மாயா என்ன பண்ணுனா, சிவனை தியானம் பண்ணவே விடாது, ஏகப்பட்ட தடையை கொண்டு வரும், தியானம் பண்ணவே விடவே விடாது. அதே மாதிரி எப்படி எப்படிலாம் தடை பண்ணணும், எப்படி எப்படிலாம் துன்பத்தை கொடுக்கணுமோ, எல்லா துன்பம், எல்லா அவமானம், எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடையை கொண்டு. சிவனுக்கும் பவர் இருக்கு, மாயாவுக்கும் பவர் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சிவனுக்கும் எப்படி பவர் இருக்குதோ அதே மாதிரி மாயாவுக்கும் பவர் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, என்ன இதுல டெக்னிக்னாக்க, நம்ம தான் சிவம், நம்ம தான் இந்த வான மண்டலத்துல இருக்க சிவம், நம்ம தான், 2 ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்பதான் இந்த மாயா தலைவரிக்க ஓடி போயிடும். அது மாதிரி தியானம் பண்ணி நம்ம அதுலயே லயிச்சு சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா சிந்தனையே இல்ல, நம்ம எதுவுமே சிந்திக்க வேண்டியது அவசியம் இல்ல, எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல. நம்ம திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படியே அந்த மனசை ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அந்த சிவம் நம்ம தான்ட்டு அப்படியே நினைக்கணும். அது சுருக்கமா சொல்றேன், அது படிப்படியா தான் வரும், டக்குன்னு உடனே வராது, கொஞ்சம் பயிற்சி பண்ண வந்துடும். சரிங்களா? சில பேர் என்ன இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்ல. நீங்க கொஞ்சமா பயிற்சி பண்ணணும், அது சொல்லியிருக்கேன், கொஞ்சம் படிப்படியா பயிற்சி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்க இந்த வானமண்டலத்துல சிவன் நம்ம தான். அப்ப நீங்க இப்ப உதாரணமா கடல்ல நிறைய தண்ணி இருக்கு, நம்ம வீட்டுல இருக்க குடத்துல இருக்க தண்ணி கொண்டு போய் கடல்ல ஊத்திடுறோம். அப்படிங்கும்போது அது கடலா மாறிடுது அந்த தண்ணி. அதே மாதிரிதான் நீங்க உங்களையே அர்ப்பணிக்கும் போது நீங்க சிவமாவே மாறிடுறீங்க, அவ்வளவுதான். நான் தான் சிவமான, ஆமா நீ தான் சிவம், 2 ஒண்ணு ஆகுது. அப்பதான் அந்த ப்ராசஸ் நடக்கும், அந்த பவர் உங்களுக்கு வரும். அது என்ன சொல்ல போனா 100க்கு 100 அவர் நினைக்கணும், 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்களுக்கு பவர் கிடைக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம், அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது.
சரிங்க. அதான் நான் கண்டுபிடிச்சேன். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் உலக காரியங்கள், கொஞ்சம் கொஞ்சம் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த தப்பு செய்யறது, அது செக்ஸ் சம்பந்தப்பட்ட தப்பு செய்யறது, அப்புறம் கோபப்படுறது, அப்புறம் பற்று வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சிவன் மேலேயும் பற்று வைக்கிறது. அந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், இப்படிலாம் செஞ்சா ஒரு மாற்றம் வராதுங்க. ஒரு மாற்றமும் வராது, பவரும் கிடைக்காது. போனா அந்த பக்கம் புடிச்சுக்கோ, அந்த கிளைய பிடிக்கிறியா அந்த கிளையை கப்புன்னு புடிச்சுக்கோ, இல்ல இந்த கிளைய பிடிக்கிறியா இந்த கிளையை பிடிச்சிக்கோ. ரெண்டு பக்கம் நின்று என்ன ஆகும் சொல்லுங்க? இந்த கிளையும் பிடிக்கிற அந்த கிளையும் பிடிச்சா என்ன ஆகும்? ரெண்டு பக்கம், இந்த பக்கம் இழுக்கும் அந்த பக்கம் இழுக்கும், இல்ல இழுக்குமா இழுக்காதா? அப்ப துன்பம் தானே வரும். துன்பம் தான் வரும். ஒண்ணு அந்த பக்கம் 100 புடிச்சு ஓடி போயிடு, இல்ல இந்த பக்கம் மாயாவில் இருக்கியா நீ பாட்டு கம்பெனி நீ இரு, அப்ப பிரச்சனை இல்ல. மாயாவிலையும் போறது, மாயா காரியங்களையும் செய்யறது, அப்புறம் சிவனையும் தியானிக்கிறது, இப்படி போகும்போதுதான் துன்பம் அளவு கடந்து போகுது, ஓவரா துன்பம் வருது. இப்ப எல்லா இதுல இருந்து அவர் சிவன் காப்பாத்துறாரு, ஊழ்வினையில இருந்து அவர் காப்பாத்துறாரு, புரியுதுங்களா? 100 ஈஸி. அந்த மாதிரி 100 போயிட்டா 100 ஈஸியா போயிடுது. அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் போன போதுதான் அந்த ஊழ்வினை மாயா எல்லாமே வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுது. அங்கதான் மிஸ்டேக் ஆகுது, அதான் மக்களுக்கு தெரியல. அப்புறம் சின்ன இதுங்கய்யா, அப்புறம் மண்டையில இருந்து நிறைய சடி கோலம் எல்லாம் நிறைய வருதுங்கய்யா, நல்லதுங்களா? இது மண்டையில இருந்து நிறைய சளி கோலெல்லாம் நிறைய வருதுங்க ஐயா. சளி வருதா? சளி மண்ண எப்படி கோலை வந்து அது வருதுனாக்கா மூலிகை நிறைய இருக்கு. உதாரணமா அதுக்கு என்னன்னா மஞ்சத்தூள், விரலி மஞ்சள் அரைச்சி சாப்பிடணும், சளிக்கு கட்டுப்படும். அதே மாதிரி அந்த ஒரு 2 மிளகு, எப்படின்னா 2 மிளகு அரைச்சி அதோட சேர்த்துங்க. மிளகு கொஞ்சம், திப்பிலி கொஞ்சம், சுக்கு கொஞ்சம் சேர்க்கணும். அதெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் சளி கட்டுப்பட்டோம். அதே மாதிரி ஆடாதோடன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் துளசி கிடைச்சா சாப்பிடுங்க. துளசி, துளசி, தும்ப, இதெல்லாம் சாப்பிடும் போது தும்ப, துளசி, அப்புறம் தூதுவளை கூட கேட்கும். அப்புறம் அந்த ஆடாதோடன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் கேட்கும். அதே மாதிரி மஞ்சளும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி வேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிறிதளவு, வேப்பிலையும் சிறிதளவு சேர்த்துக்கலாம். கீழா நெல்லி கிடைச்சா கூட கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இது மாதிரிலாம் நீங்க சேர்த்துக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா சளி உடனே கட்டுப்படும், உடனே. சரிங்க ஐயா, உங்களை நேர்ல பாக்கணுங்க ஐயா. அதை நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி சளி வந்து வேற ஒரு ரூட் இருக்கு. அதாவது வந்து 15 நாளைக்கு ஒரு நாள் வந்து விரதம் இருக்கணும். சரிங்க. ஒரு 2-3 இளநீ வாங்கி வச்சுக்கங்க, தண்ணி. அதை வாங்கி வச்சுக்கிட்டு 15 நாளைக்கு இருக்கா, அல்லது ஒரு மாசம் 1 நாள் 2 நாளைக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அது மாதிரி ஒரு விரதமா இருங்க. அதை கூட சொல்லியிருக்கேன், விரதம் இருக்கிறது எப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல. பாருங்க. அந்த மாதிரி நீங்க விரதம் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா உடம்புல இருக்க எல்லாமே சுத்தமாயிரும். அப்படிங்கும் போது இந்த சளியும் ஓரளவுக்கு சுத்தமாயிடும். புரியுதா உங்களுக்கு? சளியும் சுத்தமாயிடும், எல்லாமே சுத்தமாயிடும். ஒரு ஸ்ட்ரென்த் வரும். கரெக்டா நீங்க இந்த விரதம் கரெக்டா இருக்கணும். தப்பா நிறைய பேர் தப்பா செய்யறாங்க. தெரிஞ்சுங்க, எதுவுமே எந்த ஒரு செயலுமே சரியா செய்யணும்னு நினைச்சு முடிவு எடுக்கணும். மனசுல வந்து எந்த ஒரு வேலையும் கரெக்டா செய்யணும், சிறப்பா செய்யணும், சரியா செய்யணுங்கிற மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அதை உறுதியா அந்த மனசுல அந்த எண்ணத்தை வச்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த செயலை சரியா செய்ய முடியும். அதே மாதிரி சரியா செய்யும் போதுதான் ரிசல்ட் சரியா வரும். அப்படி நம்ம கொஞ்சம் தப்பு செஞ்சாலும் சரியா வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த உதாரணம்லாம் 22 வருஷம் முன்னாடி, 23 வருஷம் முன்னாடியே ஒரு புக் எழுதுனேன். அந்த புக்லயே எழுதியிருக்கேன். அப்புறம் நோட்டீஸ்ல ஒன்று நிறைய அடிச்சிருக்கேன். நோட்டீஸ்ல சொல்லியிருக்கேன் என்னன்னா, ஒரு தோசை சுடும் போது முன்னாடி எடுத்தா பிச்சுக்கும், கொஞ்சம் அது முன்னாடி எடுத்தா பிச்சுட்டு வந்துடும், மாவு வந்துடும். அல்லது கொஞ்சம் லேட்டா விட்டீங்கன்னா கருவி போயிடும். அதனால எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்யும் போது சரியா வந்துடும். தப்பா செஞ்சோம்னா என்ன ஆகும், அப்புறம் வருத்தப்படுற மாதிரி தான் வரும். அது மிஸ்டேக் ஆகி நஷ்டம் தான் ஆகும், சரியா வராது. அதனால அதுக்கு என்ன காரணம்னா நம்ம சரியா செய்யணுங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல வச்சிருக்கணும். அப்பதான் அந்த சரியா செய்ய முடியும். அந்த சரியா செய்யணுங்கிற எண்ணத்தை வந்து நம்ம உறுதியா மனசுல வச்சுக்கணும். அப்பதான் ஒவ்வொரு வேலையும் சிறப்பா செய்யும், சரியா செய்யும். அடுத்த வேலையும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே போவோம். ஒரு வேலை சரியா செய்யலைன்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், தப்பா செஞ்சுட்டோம்னா அடுத்த வேலை செய்யும் போது மனசு குழப்பமாகும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால ஒவ்வொரு வேலையும் நம்ம சரியா செய்யணும். அதே மாதிரி இப்ப உதாரணம் ஒண்ணு இல்ல, நல்லா தூங்குறோம், நல்லா தூங்கிட்டோம்னா அப்புறம் அடுத்த நாள் பூரா நம்ம மட்டும் வேலை செய்வோம். ஆனா சரியா தூக்கம் சரியில்லைன்னா அப்புறம் தூக்கம் வந்துட்டே இருக்கும், வேலை கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது, ஞாபக சக்தி போயிடும், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பாதிக்கும்.
மூளை பாதிக்கும், உடம்பு பாதிக்கும், எதுவுமே பாதிச்சிருதா அப்புறம் நம்ம வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது. அதனால சொல்றேன், நல்லா தூங்குங்க, அப்பதான் நல்லா வேலை செய்ய முடியும். சரிங்க. அதே மாதிரி எந்த வேலை செய்யறோமோ அதுல முழு கவனம் செலுத்தி செய்யணும். சரிங்க. இதெல்லாம் நம்ம அதுல நம்ம தேர்ச்சி அடையணும்னா எல்லாமே நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்ப ஒரு அம்மா கேக்குது, எனக்கு கோபம் வருதுங்குது. கோபம் வருதுன்னா அது நாள ரொம்ப நாள் முயற்சி பண்ணிருக்கேன், கோவப்படக்கூடாதுன்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணேன். அப்ப கூட என்னால முடியல. அப்ப கோவப்படாம இருக்கிறேன், அமைதியா தான் இருக்கிறேன். ஆனா இந்த மாயா என்ன பண்ணுது, அப்ப மாயா கொஞ்சம் நம்மள தாக்கிட்டு தான் இருக்கும். இப்ப ஓடி போயிருச்சு. இப்ப மாயா சுத்தமா நம்மளை விட்டு ஓடி போயிருச்சு. ஆனா அப்ப நம்ம மாயா நம்மள தாக்கிக்கிட்டே தான் இருக்கும், நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட காலத்துல நான் அமைதியா இருக்கேன், கோவப்படக்கூடாதுன்ட்டு நான் அமைதியா இருக்கேன். ஆனா ரொம்ப ஹை லெவல்ல ஃபோர்ஸா நம்மள அவமானப்படுத்தி பயங்கரமா அவமானப்படுத்தி விடுது டக்குன்னு. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் எனக்கு ஓவரா வந்துருச்சு. திடீர்னு என்னால கட்டுப்படுத்த முடியாத கோவம் வந்துருச்சு. ஒரு அம்மா கேட்டிருக்கு, வாட்ஸ்அப்ல கேக்குது, என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்ட்டு. அதை நான் யோசனை பண்ணிருந்தேன், எப்படிடா சொல்றேன்ட்டு. அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதுல பிரச்சனை தான். அது கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்றது. கோவத்தை எப்படின்னா நம்ம அது கோவமே படக்கூடாதுன்னு ஒரு உறுதி எடுத்துக்கணும், டெய்லி எடுத்துக்கணும். அது ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம அனுபவம் கிடைக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டேன், எனக்கு கோவம் ஓவரா வந்துருச்சு. அது ஆக்ஷன்லாம் ஆயிடுச்சு. யார் மூலமா வரும்னா நம்ம பிள்ளைங்க மூலமா வரும், அல்லது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இது மூலமா தான் வரும். அது பயங்கரமா வரும், வேகமா வரும். நம்ம அமைதியா இருப்போம், உறுதி எடுத்துட்டு அமைதியா தான் இருப்போம். யாரு கூட வம்பு தும்பு இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, அமைதியா இருப்போம். ஆனா அது போர்ஸா வரும், எப்படியாவது சொல்லி வரும். அப்ப என்ன பண்ணுவாரு, நம்ம ஹஸ்பண்ட் நம்மகிட்ட ஏதாவது கோவப்படுத்துற மாதிரி ரொம்ப வேகமா பேசுவார். திடீர் காரணமே இருக்காது. அதே மாதிரி ஒய்ஃப் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைய பயங்கரமா பேசுவாங்க. அதாவது ரொம்ப ஓவரா அவமானப்படுத்துற மாதிரி ஏதோ ஒண்ணு நம்மள தூண்டி விடுவாங்க, கோவத்தை தூண்டி விடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், கோவப்பட்டு படாருன்னு அடிச்சிருவோம். கோவம் ஓவரா தலைக்கு ஏறி என்ன பண்ணுவான், பட்டுன்னு அடிச்சிருவோம். ஏன்னா நமக்கு அது விழிப்புணர்வு இல்லை, அதாவது நம்ம தெளிவா இல்லை. அதாவது நமக்கு மாயாவை எப்படி வெட்டுறதுன்னு தெரியல. அதனால மாயா அவங்க மூலமா நம்மள கோவத்தை ஹை லெவல்ல தூண்டி விடுது. தூண்டி விட்டு கோவம் வந்துடும். நம்ம கோவத்தை அடக்க மாட்டோம், முடியாது. ஏன்னா நமக்கு சருன்னு கோவம் வந்துடும். என்ன காரணம், ரோஷம், அவமானம், அதாவது இந்த மழுங்கத்தனமா இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணிடுறோம், அது தெரியாம கோவப்பட்டு பட்டுன்னு அடிச்சிடுறோம். பயங்கர கோவம், கொலவெறி ஆயிடுது நமக்கு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் யோசனை பண்றேன், பொழுதுக்கு உட்காந்து நமக்கே எப்படி கோவம் வந்துச்சு, நம்ம அமைதியா தான் இருந்தோம், நம்ம எப்படி இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு யோசனை பண்றோம். ஐயோ, இனிமேல் இந்த கோவமே 100 விட்டுறணும். இனிமேல் யாரு எதை சொன்னாலும் நம்ம இவ்வளவு கோவம் வரவே கூடாது, எப்படி வந்துச்சுன்னு நான் யோசனை பண்றேன். அதுக்கப்புறம் அந்த கோவமே படக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்ப 22 வருஷம் ஆகுது, கோபத்தை அடியோடு விட்டுட்டேன். அதே மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு ஒரு முடிவு எடுத்தேன். 22 வருஷம் ஆகுதுங்க, சந்தோஷமா தான் இருக்க போறேன்ட்டு. அதே மாதிரி கவலைப்படாம சந்தோஷமா இருக்கேன். 22 வருஷம் கவலையே அடியோட விட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன். கவலை இல்லாத ஒரு சக்கரவர்த்தி, கவலை இல்லாத மகாராஜா. ஆமா, எப்ப நீ சந்தோஷமாவே இருக்கிறியோ நீதான் ராஜாதி ராஜா. 100 சந்தோஷமா இருந்தீனா, கவலையே பட மாட்டேன்னு இருந்தா நீதான் ராஜாதி ராஜா. அது இப்ப நான் எல்லா டெக்னிக் சொல்லிட்டேன், 100க்கு 100 சொல்லிட்டேன். அதை நீங்களே கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கேன், தெளிவா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க, பாராட்டி போட்டிருக்கீங்க. அது உண்மைதான். நான் அப்படிதான் இருக்கிறேன். அதை நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு இப்ப 100க்கு 100 சொல்றேன். அதை நிறைய பேரு சில வலி காலில் கையில எல்லாம் அந்த வலி எல்லாம் கூட இல்லைங்க அப்போ. அதான் தகவல் சொன்னேன். அதான் நீங்க பயிற்சி பண்ண அந்த பவர் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கை கால் வலி, உடம்பு வலி, நோய்கள், அப்புறம் மன சந்தோஷம், அப்புறம் எல்லாமே பிரச்சனைகள், அப்புறம் அந்த வருமானம், கடன் பிரச்சனை, இப்படி எல்லாமே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையுமே உங்களை விட்டு எல்லாம் ஓடிடும், பக்கத்துக்கு வராது. ஏன்னா நீங்க சிவனை முழுமையா ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நாள் முழுவதுமே அவர் கூட இருக்காரு நினைச்சு சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யறீங்க. எல்லா வேலையும் சரியா செய்ய முயற்சி பண்றீங்க. இவ்வளவுதான். இதை செஞ்சுட்டா போதும், நம்ம இருக்கிற வேலை செஞ்சா போதும். ரொம்ப எல்லாம் அதுக்கு மேல ஏதாவது ஒரு புதுசா வேலை செய்யணும்னா சாமியை கேளுங்க, சிவனை கேளுங்க. அப்பா நீங்க செய்யட்டுமா, செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்றேன், நீங்க செய்யட்டுமா வேணாமான்னு கேட்டு அது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்ய முக்கியமானது இறங்கும் போது, முதலீட்டு போடும் போது நீங்க பாட்டுக்கு அதுல இறங்கி போக கூடாது. அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அவர் சொல்லாதன்ட்டாரு. இருந்தாலும் இப்ப இந்த சொல்றேன். அவர் இந்த பங்கு சந்தையில போயிட்டு
5 கோடி 10 கோடி ரூபா முதலீடு பண்ணி ஒரே இதுல பண்ணிருக்காரு. நான் சொன்னேன் நீ 10 இதுல நிறைய இதுல பண்ணலாம்ல, 10 கோடியை 10 இதுல ஒவ்வொரு கோடி பண்ணலாம்ல. ஒரே இதுல கொண்டு போய் 10 கோடியை கட்டி அந்த பங்கு சந்தை கட்டி அது வந்து லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆகி போயிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனை. குடும்ப தற்கொலை பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி ரொம்ப வேதனையில சொன்னாரு. நான் சொன்னேன் போனது போயிட்டு போகுது, அதெல்லாம் வந்து இனிமே பங்கு சந்தையே போவாதீங்க, அதெல்லாம் ஃப்ராடு. அந்த 10 கோடி ரூபாய் வந்து யாருக்கு லாபம்? பங்கு சந்தை நடத்துறவங்களுக்கு லாபம். அப்படிங்கும்போது என்னன்னா அது இவர் பணம் இருந்திருக்கு, விட்ட பணம் இருக்குது, அதை வந்து ஒருத்தன் விளம்பரம் கொடுக்குறான். இந்த இதுல கட்டுங்கன்னு ஒரு கிளாஸ் எடுப்பான். கிளாஸ் எடுத்து இந்த இதுல கட்டுங்கன்னு கிளாஸ் எடுப்பான். அப்ப அந்த கிளாஸ் எடுக்கிறவனுக்கு அவன் பணம் கொடுக்குறான், இது சொல்லுன்ட்டு. அப்ப வந்து அதுல கொண்டு போய் 10 கோடி கட்டுறாங்க. கட்டுற உடனே என்ன ஆகுது? அப்படியோட எல்லாம் போயிருது. அப்ப யாருக்கு லாபம்? அந்த லாபம் இல்ல, அந்த நடத்துறான் பாரு, அவனுக்கு தான் லாபம். பங்கு சந்தை நடத்துறான் பாரு, ஷேர் மார்க்கெட்டு அது நடத்துறான் பாத்தியா, அவனுக்கு தான் லாபம். அவன் தான் வந்து பணம் கொடுத்து பெரிய பெரிய ஆசிரியர்கள் வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு பணம் கொடுத்து இது மாதிரி சொல்லு, இந்த பங்குல கட்ட சொல்லி சொல்லுங்கிறான். அதை உடனே இவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இதை கட்டினாக்க நிறைய லாபம் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுல கொண்டு கட்டிப்பாங்க. கட்டணும்னு எல்லாம் ஒரு 3 மாசம் கழிச்சு ஆகுது. 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் அடியோட போயிருது. அதனால இந்த பங்கு சந்தைங்கிறதே ஃப்ராடு. அதனால நான் சொன்னேன் இந்த மாதிரி நிலத்தை வாங்கி பிளாட்டு போட்டு அதை செய்யுங்க, அதுல வந்து நஷ்டம் வராது. அது மாதிரி பணம் இருந்தா அது மாதிரி செய்யுங்க. நீங்க ஏன் போய் பங்கு சந்தையில கொண்டு போய் பணத்தை போடுறீங்க? இந்த மாதிரி நிலத்தை வாங்கி சேல்ஸ் பண்ண நஷ்டம் பெருசா ஒன்றும் வராதுல, வந்த வரைக்கும் வரட்டுமே லாபம். கண்டிப்பா வராதுங்க, கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர மற்றபடி ஒன்றும் நஷ்டமெல்லாம் ஆகாது. கரெக்டா பண்ணா ஒன்றும் பிரச்சனை வராது. அதுல நிறைய பேர் 2 கோடியை போட்டு 4 கோடி ஆக்கிறாங்க. 2 கோடிக்கு வாங்குறது, அப்ப 4 கோடியா சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம லாபம் பாத்துறாங்க. அது எவ்வளவு பரவாயில்ல. பங்கு சந்தையை நம்பவே கூடாதுங்கிறேன். 100 நம்பவே கூடாது, அவ்வளவு ஃப்ராடு. ஆமாங்க, இப்போ கூட காயின்ஸ் வாங்க சொல்லி ரொம்ப கொடுத்தாங்கன்னா கம்முனு காசு இல்லைப்பான்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி போறது பங்கு சந்தை அது இதுன்னு லொட்டுலுஸ்க்கு இந்த போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி சில பேர் 15 ரூபா வட்டி தரேன், ஒரு மாசத்துல டபுளிங் ஆயிரும், 3 மாசத்துல டபுளிங் ஆயிரும், இதெல்லாம் ஃப்ராடு. ஏன் மக்கள் திருப்பி திருப்பி அதே தான் செய்யறாங்க? அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. போறவங்க போயிட்டு போறாங்க, நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆசை கிடையாது. சரிங்க, எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு அந்த பங்கு சந்தைக்கு போறேன்னா, மக்கள் எந்த அளவுக்கு தெரியாம தப்பா செஞ்சு மாட்டிக்கிறாங்க. அதனால அது அவங்க சொல்லாம அவங்க கிட்ட அப்புறம் 1 மணி நேரம் நான் விளக்க சொல்றேன். ஐயா இந்த பங்கு சந்தையை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு ஃப்ராடு. பங்கு சந்தைங்கிறது பக்கா ஃப்ராடு. அதுல ஏன் போய் நீங்க ஏமாறுறீங்க? இந்த பங்கு சந்தைக்கே போவாதீங்க, ஷேர் மார்க்கெட்டே போவாதீங்கிறேன். நிறைய பேர் இதுல போயிட்டு ஒரு சமயம் வர்ற மாதிரி இருக்கும், ஒரு சமயம் வந்து வர்ற மாதிரி வரும். அப்புறம் கொண்டு போய் இப்போ 1 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அப்புறம் கொண்டு போய் 10 கோடி கட்டுறது. லாட் சீட்டு மாதிரி தான் அது. பங்கு சந்தைங்கிற லாட் சீட்டு மாதிரி தானே. அவனுக்கு தான் லாட் சீட்டு தான் அது, லாட் சீட்டு மாதிரி தான் கட்டி ஏமாந்துட்டு இருக்கு அதுல. சரிங்க ஐயா. அப்புறம் இவ்வளவோ உயர்வு காரணம் வந்து வாணியம்பாடியில் அசோக் ஹோட்டல் ஓனர் தாங்க எனக்கு உங்க வீடியோ அனுப்பிச்சாரு. இல்ல மக்கள் நிறைய பேருக்கு கண்ணுல பட மாட்டேங்குது, அவ்வளவுதான். கண்ணுல பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து அவரு தான் அது காரணம். 108 வலிக்குது, ஆனா இவர் வழி நல்ல வழி. நானும் ஆன்மீகத்துல பெரிய ஆளாவ. நிறைய பேரு பல விஷயங்களை சொல்லி குழப்பி விடுறாங்க. இருக்கிறது மாயா தாங்க. இந்த பக்கம் மாயா இருக்கு, அந்த பக்கம் சிவன் இருக்கிறாருங்க. வேறெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம சிவனை 100 உண்மையை நினைச்சோம்னா, அதன் பிரகாரம் நினைச்சோம்னாக்கா கண்டிப்பா நமக்கு ஜெயிச்சுக்கலாம். சுகமா இருக்கலாம், அவ்வளவுதான். அதான் ஜீவன் முக்தி, அவ்வளவு ஈஸியான வழி. ஜீவன் முக்திக்கு அதான் வழி. 100 போகணும். அதுலயும் நிறைய பேரு சொல்லி எல்லாமே எங்க போனாலும் தெளிவா சொல்ல மாட்டாங்க. நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நான் சொல்ற மாதிரி தெளிவா சொல்லவே மாட்டாங்க. நானும் எங்கெங்கயோ பாத்துட்டேன், எல்லாம் குழப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க போனாலும் குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஏலகிரி மலையில ஒரு 7 வருஷம் போயிருந்தாங்க ஐயா, ஒரு ஆசிரமத்துல. அதுல வந்து ஏமாத்தம் தான் மிச்சங்கய்யா. வந்து அவங்க அவ்வளவு அவசியம் பண்ணிட்டாங்க. அதாங்கய்யா, எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு. ஆன்மீகங்கிறதே பிசினஸ். கோயில் ஆரம்ப காலத்துல கோயில் கட்டி வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருந்தது. இப்ப யூடியூப்லயும் அதே மாதிரிதான் ஏகப்பட்ட வீடியோ போட்டு குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அத பார்த்துட்டு தான் நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்லிடலாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷம். நானே கடவுள் நானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர். அவரு அப்படி இல்லைங்க, நீங்களே கடவுள். அவங்க அவரை போய் பாக்குறீங்க.
இல்ல அப்படி நான் அப்படி பண்ணிருந்தேன். அது வந்து நிறைய இது பண்ணிட்டு அவர் விசிறிசாமியார்கிட்ட போயிருந்தோங்க ஐயா. நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்ப வந்து சிவன்ட்ட எல்லாமே அர்ப்பணிச்சிடுறோமோ, பலியாயிடுறோமோ, நம்மளே அதுவாயிடுறோம். அப்படிதான் வேற என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமாங்க. நீங்க ஒரு தனி மனுஷன் பேரு. இந்த உலகத்துல மாயா இருக்கு, மாயா தான் எல்லாத்தையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சிவன் தான் நம்மள கஷ்டப்படுத்துறாரு, சிவன் தான் நம்மள சோதிக்கிறாருன்னு தவறா போதனை பண்றாங்க. ஆமா, அப்படிதான் நினைச்சு ஒவ்வொரு மனுஷனும் அப்படிதான் நினைக்கிறாங்க. சிவன் வந்து யாரையும் சோதிக்கிறதும் இல்ல, கஷ்டப்படுத்துறதும் இல்ல. ஆமா, நம்ம விவரம் தெரியாம, நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஐயா ரொம்ப நன்றிங்க. எது உண்மையோ தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுகமா இருப்பீங்க. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். தெரியாம தானே அப்புறம் எது பாருங்க, மாயா தான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துது. மாயா தான் கஷ்டப்படுத்துது எல்லாத்தையுமே. ஆனா வந்து நம்ம சிவன் கஷ்டப்படுத்துறத நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமா, நான் சொல்றதெல்லாம் தெளிவாயிட்டாக்க தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். சிவன் வந்து நம்ம சுகம் மட்டும் தான் கொடுப்பாரு. அவரு நமக்கு நிம்மதி கொடுக்குறாரு, அமைதி கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு. அவர் நினைச்சா நம்ம சுகமா இருக்கு. ஆனா இந்த மாயா இதுல ரூட்ல போகும்போதுதான் நமக்கு இன்பமா தெரியும். ஆகா ஓகோன்னு ஆர்ப்பாட்டமா இருக்கும். ஆனா அப்புறம் கடைசியில பார்த்தா துன்பம், நிரந்தரமான துன்பம். புரியுதா உங்களுக்கு? மாயா ரொம்ப ரொம்ப ஆர்ப்பாட்டமா இன்பமா தெரியும், ஆகோகோன்னு தெரியும். ஆனா கடைசியில பார்த்தா என்னடான்னு பார்த்தாக்கா நிரந்தரமா துன்பம். நம்ம ஆசைப்படுறது இன்பத்தை விரும்புறோம், ஆனா போய் மாட்டிக்கிறது நிரந்தரமான துன்பத்துல மாட்டிக்கிறோம். ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப நிறைய பணம் சம்பாதிச்சு சேரு, பல கோடிகளை 100 கோடி 1000 கோடி சேர்த்துக்கோ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கடைசி துன்பத்துல தான் போய் முடியும். அப்ப எதுக்கு நீ பணம் ஓடுற, இந்த ஓட்டம் ஓடுற? உனக்கு என்ன இருக்கோ, எதை செய்யறியோ செய்யி, முடிஞ்சதை செய்யி. ஏன் வந்து அவன் சம்பாதிக்கிறான், அவன் 10 கோடி வச்சிருக்கான், 2 கோடி, நம்ம அது மாதிரி ஆகணும்னு ஏன் கம்பேர் பண்ற? அது வந்துங்க ஐயா, உலகத்துல வந்து திருவள்ளுவர் எழுதிட்டாரு. அது ஒரு சந்தேகம் கேக்குது, ஒரு அம்மா கேக்குது. அதாவது அது புரியாமே பேசுது. என்னன்னா ஒண்ணுமே இல்ல. அதாவது பணம் நிறைய வச்சிருந்தா உலகத்து இயல்புனா பிசாசு தானே, அந்த பேய் தானே, அந்த மாயா தானே பண்ணுது. அதாவது பணம் யாருக்கு நிறைய இருந்துச்சுன்னா அவங்கள வந்து எல்லாரும் புகழ்றது. அவன் உனக்கு கொடுக்க போறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 ரூபா கூட உனக்கு கொடுக்க மாட்டான். உனக்கு 100 ரூபா கொடுத்து உதவி பண்ண மாட்டான். எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அவனை வந்து என்ன பண்றாங்க, அத்தனை பேரும் சுத்தி இருக்க அத்தனை பேரும், ஆஹா 100 கோடி இருக்குடா அவன்கிட்ட, அப்படி உயர்வா பேசுவான், புகழ்ந்து பேசுவான், எல்லாம் புகழ்ந்து பேசுவான். ஆனா எவன்ட்ட ஒரு வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கு, அவனை வந்து சொந்தக்காரங்க அத்தனை பேருமே சொந்தக்காரங்க எல்லாருமே அவனை வந்து ரொம்ப கேவலமா, ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பேசுறது, சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. அப்ப அவனும் மனுஷன்தான், இவனும் மனுஷன்தான். அவன்கிட்ட பணம் இருக்கு, இல்ல. அதனால திருவள்ளுவர் சொல்றாரு, இல்லாரே எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு, செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. இது உலக இயல்பு. ஏன்னா இந்த மாயாவோட ஆட்சி நடைபெறுது. இந்த மாயாவோட ஆட்சியை 100க்கு 100 நடைபெற்று இருக்கு. அதனால உலக இயல்பு மக்கள் என்ன பண்ணுவாங்க, அறியாமையில இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசு பணம் இருக்கிறவங்கள புகழ்ந்து ரொம்ப சிறப்பு செய்வாங்க, உயர்வா வைப்பாங்க மேல. ஆனா அந்த வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கவங்களும் ரொம்ப மட்டமா, ரொம்ப ரொம்ப காலில் போட்டு மிதிப்பாங்க. அதுதான் உலக. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. இதை எடுத்து நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, எல்லாரும் நம்மள வந்து சொந்தக்காரங்க முதற்கொண்டு எல்லாரும் நம்மள ரொம்ப மனசு வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுறாங்க. அப்படிலாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன இருக்குது, சாப்பாடு இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, வாடகை வீடு தான் இருக்கு, வாடகை வீடு ரைட், ஓகே, வீடுன்னு ஒண்ணு இருக்குது, நம்ம போதும் அப்படின்ட்டு சந்தோஷமா இரு. நான் சொல்ற ஐடியா, சிவனை பிடிச்சுக்கோ, சந்தோஷமா இரு, திருப்தியா இரு. கண்டிப்பா மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ முன்னேற ஆரம்பிப்ப. அதை விட்டுட்டு அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருந்துனாக்க, எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறேன். அப்ப என்ன ஆகும், பொண்ணு கட்டினா கூட அது சரியில்லாம இன்னும் தான் நீ கஷ்டப்படுவ. அதனால நீ சந்தோஷமா இரு, திருப்தியா இரு, நல்ல பொண்ணு உனக்கு அமையும். புரியுது உங்களுக்கு? ஒரு நல்ல அடுத்த வாய்ப்பு உனக்கு அமையும், அடுத்தடுத்து உனக்கு அமையும். ஆமா, சந்தோஷமா இரு, திருப்தியா இரு, எல்லாமே நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குழந்தை பிறக்கும், நல்ல ஒரு வீடு, சொந்த வீடு நீ கண்டிப்பா செய்வ. இப்படி எல்லாம் ஒண்ணுன்னா உனக்கு வரும். எப்ப நல்லதா வரும், எப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். ஒரு இடத்துல சந்தோஷமா 100 சந்தோஷமா இரு, திருப்தியா இரு. சிவனை வந்து முக்கியமா ஒரு நினை,
நம்மளும் சிவன் ஒண்ணுதான் நினைச்சுக்க, சந்தோஷமா அப்ப மாயாலாம் ஓடிடும், உங்க பிரச்சனை எல்லாம் ஓடிடும். அதுக்கப்புறம் தான் நீ மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில. ஒரு சொர்க்கம்னு சொல்றது, அதாவது ஜீவன் முக்தி அல்ல சொர்க்கம், சந்தோஷமா இந்த வினாடியில சந்தோஷமா இருப்ப, சுகமா இருப்ப. அது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. மீதி பூரா அத்தனை பேரும் முட்டாள்கள். இந்த மாயாவை பிடிச்சிட்டு அதுலயே உழண்டுகிட்டு இருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான், இவன் என்னோட காசு பணத்தை சேர்த்துட்டு இருப்பான் அடிச்சு பிடிச்சி. அடுத்தவங்கள எல்லாம் அவமானப்படுத்துறது, எல்லாத்தையும் அவமானப்படுத்துவான். சுற்றி இருக்கவங்கள அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. அதாவது மாயாவை பிடியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டு காசா அம்சம் வாழ்ந்துட்டு போறது. இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஊழ்வினை அதிகமாயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கடத்துல ஒண்ணுமே முடியாத நிலைமை ஏற்படும், ரொம்ப சிரமம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே முடியலங்கிற கட்டத்துலதான் சிவன் கிட்ட வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணுமே முடியலடா, இவ்வளவு துன்பம் வருதுடா, ஒண்ணும் செய்யவே முடியல, என்னதான் பண்றதுங்கும் போது எந்த பரிகாரம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, இது பண்ணி ஒண்ணும் ஆகல, 100 நம்மளால முடியல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சிவன்கிட்ட சரணடைகிறது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் அர்ப்பணிச்சுட்டு சரணடைகிறது. அதுக்கப்புறமும் கரெக்டா சரணடைஞ்சு கரெக்டா போனதான் சுகம் கிடைக்கும். அப்புறமும் அதுக்கப்புறமும் திருப்பி மாயாவை எட்டி எட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோ, மாயாவை அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம்னா அடி விழுவும். அப்புறம் அப்பதான் அடி விழுவும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்துல ஊழ்வன அதிகமாயிட்டே இருக்கு, இப்படி குழப்பமாயிட்டு எல்லாம் துன்பப்படுறதுக்கு காரணம் இதாங்க ஐயா. சரிங்க. எல்லாரும் துன்பத்துல ஏன் இருக்காங்கன்னா அது என்னன்னு தெரியாம தான். தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே சிவனை பிடிச்சுக்குவாங்க. உடனே இந்த வினாடிலேயே நீ சுகமா இருக்கலாம். உன்னை எந்த பாதிப்பு இல்லாம அவர் பாதுகாப்பாரு. அதுதான் அந்த வேதத்துல சொல்லியிருக்கு. அதாவது எப்படி எப்படி சிவன்கிட்ட அன்பா இருக்கணும்னா 100 முழு பலத்தோட முழு ஆத்மாவோட முழுமையா நீ 100 அன்பு செலுத்து. அதான் அடிப்படையா அந்த வேதத்தின் அடி. அதை யாரும் செய்யறதே இல்லை, அது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி முழுமையா நீ வரணும், முழுமையா வரும்போதுதான் உனக்கு அந்த ரிசல்ட் பார்க்க முடியும். சும்மா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அது வேலை செய்யாது. அவ்வளவுதாங்க ஐயா. முழுமையா வர்றவங்க வரட்டும், வராதவங்க துன்பப்பட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லாத்துக்கும் அன்பா சொல்லுங்க, ரொம்ப யாரையுமே கட்டாயப்படுத்தி சொல்லாதீங்க. சரிங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க நீங்க கூட கேட்டிருக்கீங்க எப்படி பிரேயர் பண்றது, எப்படி பிரேயர் பண்றதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அதை நான் அப்புறம் சொல்றேன், நாளைக்கு போன் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிங்க. நேற்று போடுறீங்களா, அதனால போய் போட்டீங்க. அது தனியா போடணும், அது நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போடுற மாதிரி போடணும். சரிங்க. சரி, அது மாதிரி வீடியோ தனியா போடுறேன். ஓகே, தேங்க்யூ. சரிங்க, சந்தோஷம். தேங்க்யூ. அன்புள்ள நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, ஒரே ஒரு லைக்கு. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதாவது நண்பர்களே, ஞானத்தை உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான், அவர் நினைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும். அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும். ஒரு தோல்வி அடைகிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும். வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வழி சொல்லணும், ஐடியா சொல்லணும். அதுதான் வெற்றி அடைய வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம். அன்புள்ள நண்பர்களே, அதைத்தான் நான் செய்துக்கிட்டு அதாவது சிவன் தெய்வமாகிய சிவன் என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார். நான் ஒரு கருவி தான், புரிஞ்சுக்குங்க. அதனால் நண்பர்களே, இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்பினா செலுத்தலாம், சரிங்களா? அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், திரையில் பாருங்கள், ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன், கமெண்டில் கூட இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, சந்தோஷமாக கொடுங்க. அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களே, இங்கே சிவன் இருக்கிறார், சரிங்களா? நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம், சரிங்களா? தேங்க்யூ. நன்றி நண்பர்களே. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.